இந்த வேத பகுதிக்காக இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தேவனே, இந்த மகத்துவமான கிரியைகளை நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் மத்தியில் நடப்பித்த கிரியைகளை நாங்கள் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். இதை நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எங்களுக்கு ஆண்டவரே நீர் திறந்து கொடுக்க வேண்டிய மன்னாவை நீர் பிட்டு கொடுக்கும்படியாக உம்முடைய திருப்பாதத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து தகப்பனே உமக்கே மகிமை செலுத்துகிறோம். என்ப யெகோவா மேசியாவின் மூலம் ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நம்ம வேத புத்தகத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய யாத்ராகம் என்கிற புத்தகத்தை தான் நம்ம இப்போ தியானிக்க இருக்கிறோம். இதில் எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது 70 பேராக யாக்கோபின் குடும்பத்தார் யோசேப்பின் நாட்களில் அந்த இடத்துல பஞ்ச காலத்தில் போனவங்க இந்த 430 வருஷமும் அவங்க பழுகி பெருகி ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமாக அவங்க பெருகி இருந்த அந்த சூழ்நிலையில லேவி கோத்திரத்துல அம்ராம் யெகோபத் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு மிரியாம் என்கிற ஒரு பெண் பிள்ளையும் ஆரோன் என்கிற ஒரு ஆண் பிள்ளையும் இருந்த பொழுது மூன்றாவதாக ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிற அந்த சூழ்நிலைக்கு நேராகத்தான் இப்ப நம்ம இந்த யாத்ராக புத்தகத்தின் 1வது அதிகாரத்துக்குள்ள நம்ம போறோம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மூன்றாவது ஆண் பிள்ளை பிறக்கிறதுனா, யோசேப்பை அறியாத ராஜா அப்படிங்கிறது வேத பகுதியில் நம்ம படிக்கும் பொழுது, யோசேப்பு என்பவன் எப்படியாக உயர்த்தப்பட்டான் என்பதை நம்ம ஆதியாகமத்தில் பார்த்தோம். அதையெல்லாம் மறந்து போன இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்காக இந்த கோசேன் நாட்டில் மாத்திரமல்ல தேசமெங்கும் பரவி இருக்கிறாங்க, பலத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அறியாத ஒரு ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவாக பலத்து பெருகி இருக்கிறத பார்த்து அவனுக்கு யுத்தம் என்ற ஒரு செய்தி வரும் பொழுது இவங்க நமக்கு எதிராக எழும்பக்கூடும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவன் என்ன பண்றான்னா, சிப்பேரால் பூவால் அப்படிங்கிற மருத்துவச்சிகிட்ட எபிரேய பெண்களுக்கு நீங்க பிரசவம் பார்க்க போகும் பொழுது ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொன்று போடுங்க, பெண் பிள்ளைகளை விட்டு விடுங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஆண் பிள்ளைகள் மூலமாக ஜன இனங்கள் பெருகும் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜனத்தொகை மிக அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அவன் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து அதை செய்யாத படிக்கு அதை விட்டு விடுகிறாங்க. இதனால அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று நம்ம வேதத்துல படிக்கிறோம். இதை அறிந்த அந்த பார்வோன் மன்னன் இவங்க 2 பேரையும் இந்த மருத்துவச்சிகளை கூப்பிட்டு ஏன் நீங்க இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மருத்துவச்சிகள் எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களை போல அல்ல, அவர்கள் பலசாலிங்க. நாங்க பிரசவத்துக்காக போகிறதுக்கு முன்பாகவே அவங்க பிரசவித்து குழந்தைய எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் குழந்தைகளை நம்ம கொன்று போட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இந்த பார்வோன் இன்னும் அதாவது பயங்கரமான இன்னொரு சட்டத்தை பிரகடனப்படுத்துறான். பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் நதியிலே வீசி கொன்று போட வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையில தான் இந்த மூன்றாவது ஆண் குழந்தை இந்த லேவி குடும்பத்துல அதாவது அம்ராமுக்கும் யெகோபத்துக்கும் பிறக்கிற அந்த சூழ்நிலை. இதை நம்ம மனசுல வச்சு பார்க்கணும். அப்ப அந்த குழந்தை பிறந்த பொழுது அதை வெளியில சொல்லவும் முடியாது. ஏன்னா வெளியில சொன்ன ஆண் குழந்தைய சட்டத்துக்கு விரோதமாக வச்சிருக்கிறீங்கன்னு முழு குடும்பமும் கொலை செய்யப்படும். அப்போ இந்த குழந்தை பிறந்தத அவங்க எவ்வளவாக மறைச்சு, ஏன்னா இவ குழந்தை பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியாது. இவங்க அடிமைகளாக இருந்ததுனால இவளும் அதாவது யெகோபேத்தும் அம்ராமும் அந்த ஆரோன் மிரியாம் எல்லாருமே அடிமை வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த மோசே என்கிற மகனை மறைச்சி ஒளிச்சு எப்படி அவங்க 3 மாசம் வைத்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். எவ்வளோ கஷ்டத்துல அவங்க அந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சு வளர்த்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்த அந்த ஆண் பிள்ளைய அவங்க 3 மாசத்துக்கு மேல ஒளிச்சு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க அதாவது யெகோபேத் ஒரு நாணல் பெட்டியில அந்த குழந்தைய வளர்த்தி அந்த நாணல் பெட்டிக்கு கீழ் பூசி நைல் நதி ஓரமா நாணல் நிறைந்திருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பெட்டியை வச்சிடுறாங்க. அப்போ எப்பொழுதும் போல அரச குடும்பத்தில் அரண்மனையிலிருந்து வருகிற பார்வோனுடைய குமாரத்தை நதியில நீராட வரும் பொழுது அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய தாதிமார்கள்
நதி ஓரத்தில் ஒரு நாணல் பெட்டி இருக்கிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த பெட்டி எடுத்து வந்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு அழகான எபிரேய குழந்தை இருக்கிறத பார்த்து அவளுக்கு அந்த குழந்தை மேலே இரக்கம் வருகிறது. இதையெல்லாம் நதியோட கரையில் நின்று அந்த ஆண் பிள்ளையோட சகோதரி மிரியாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போது அவளுடைய முகத்தை பார்த்து இவ புரிஞ்சுக்கிறா, இவ வந்து இந்த பிள்ளைய கொன்று போட மாட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக அந்த பார்வனுடைய குமாரத்தி பக்கத்தில் போய் அவன் ஞானமாக பேசுகிறான். இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்படியாக எங்களுடைய நாட்டில் எத்தனையோ ஆண் பிள்ளைகளை இழந்த ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஸ்ரீயை நான் கூட்டி கொண்டு வரட்டுமா அப்படிங்கிற ஒரு துணியில் அவள் கேட்குறா. அப்போ வந்து அந்த பார்வனுடைய குமாரத்தி போய் கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். இவ போய் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தாய், அதாவது அந்த ஆண் பிள்ளையுடைய தாயையே கூட்டி கொண்டு யெகோபத்தையே கூட்டி கொண்டு வருகிறாள். அப்போது அந்த பார்வனுடைய குமாரத்தி யெகோபத்தை சொல்கிறா, இந்த பிள்ளையை நீ எனக்கு வளர்த்தி கொடு அப்படின்னு சொல்கிறான். அதற்கு நான் சம்பளமும் தருகிறேன்னு சொல்கிறான். இந்த இடத்துல தேவனுடைய மகத்துவமான இரக்கத்தை நம்ம பார்க்கணும். 3 மாதம் அந்த யெகோபேத்து இந்த குழந்தைய ஒளிச்சு வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்தை பார்த்த கர்த்தர் வந்து அதாவது இந்த ஆண் பிள்ளையாகிய மோசே என்கிறவர் பிற்காலத்தில் வளர்ந்து பெரியவன் ஆகின பின்பு இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு பெரிய மகத்தான திட்டத்தை இந்த குழந்தையின் மூலமாக செயல்படுத்த இருந்ததுனால இந்த குழந்தைய தப்புவிக்கும்படியாக அந்த எகிப்திய அரண்மனையில் வளர்ந்து சகல கலைகளையும் கற்று அவன் தேரும்படியான ஒரு திட்டத்தை இந்த இடத்துல தேவன் நடப்பிக்கிறத நம்ம நினைத்து பார்க்கணும். இதன் மூலமாக யெகோபேத்துக்கு வந்து சம்பளமும் கிடைக்குது, அந்த குழந்தைய வளர்க்குற அந்த பாக்கியமும் கிடைக்குது. தன் கையாலேயே அந்த குழந்தைய வந்து வளர்க்கக்கூடிய ஸ்லாகியத்தை அவள் பெற்று சந்தோஷத்தோட அந்த குழந்தைய வளர்த்தி கொண்டு போய் மீண்டுமாக பார்வோன் குமாரன் தேனிடத்தில் அவள் கொண்டு போய் விட்டு அந்த அரண்மனையில் அந்த மோசே வளரும்படியான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த பார்வன் குமாரத்தி இந்த குழந்தைய வந்து தண்ணீரில், அதாவது அந்த நைல் நதி என்பது அவர்களுடைய ஒரு தெய்வம், கப்பி என்பது அப்பா தெய்வம். அந்த நாடு முழுவதும் அரசன் முதல் அந்த நதி தெய்வத்தை அவங்க வணங்கி தான் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பாங்க. அந்த நதி வந்து தனக்கு ஒரு குழந்தை கொடுத்ததுனால அந்த குழந்தைக்கு மோசே என்று அவள்தான் பெயரிட்டு வளர்க்கிறாள். இந்த குழந்தை தான் வந்து அவளுடைய அரண்மனையில் 40 வருஷம் எல்லா கலைகளையும் கற்று அவன் வளர்ந்து பெரியவனாகி வர்றதோட ஆரம்பிக்கிறது தான் இந்த யாத்ராமம் தொடங்குகிறது. அவன் பெரியவன் ஆகும் பொழுது தான் ஒரு எபிரேயன்கிறத அவன் உணர்ந்து தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் தேசத்தில் கஷ்டப்படுறத கண்கூடாக பார்க்குறான். ஏன்னா அவங்க வந்து செங்கல் அறுக்கிற வேலை, கடினமான வேலைகளை வந்து தன்னுடைய ஜனங்கள் செய்கிறத பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளே வந்து அவன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே நினச்சிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு எகிப்தியன் வந்து தன்னுடைய சொந்த சகோதரன்னு சொல்லக்கூடிய எகிப்தியன் வந்து இஸ்ரவேலன் ஒருத்தனை வந்து சண்டை போடுறத பார்க்கும் பொழுது இவனுக்கு வந்து பொறுக்க முடியல. தன் சொந்த ஜனம் அடிபடுறத அவன் பார்க்க முடியாமல் அந்த எகிப்தியனை கொன்னுட்டு அந்த மணலில் புதைச்சி போட்டுடுறான். இது எதுவும் வெளியில் தெரியல. மறுநாள் இதே போல் அவன் வெளியில் வரும்பொழுது எப்படி வேற 2 இஸ்ரவேலர்கள் வந்து சண்டை போடும்போது அப்போ வந்து ஏன் சண்டை போடுறீங்கன்னு சொல்லி அவன் நடுவை கேட்கும்போது, நீ எங்களுக்கு என்ன அதிகாரியா, நேற்று வந்து அந்த எகிப்தியனை கொன்ன மாதிரி இன்னைக்கு எங்களையும் நீ கொல்ல போறியான்னு சொல்லி கேட்ட உடனே இவனுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. உண்மை வெளியில் தெரிஞ்சால் பார்வன் வந்து தன்னுடைய உயிரை எடுத்துருவான்னு சொல்லி உடனே வந்து அவன் எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு போகிறான். வனாந்தரத்துக்கு போனவன் எங்கே போனேன்னா மீதியான்கிற தேசத்துக்கு போகிறான். அது எகிப்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வனாந்திரமான ஒரு இடம். அந்த இடத்துல அவன் செல்லும் பொழுது அந்த மீதியான் தேசத்தை ஆசாரியனுடைய மகளாகிய எத்திரோ என்கிற ஆசாரியனுடைய மகள் வந்து அந்த இடத்துல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து சகோதரிகள், அவளுடைய சகோதரிகளோடு அந்த இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அந்த தண்ணி காட்டுறதுக்காக ஒரு இடத்துல வரும்பொழுது அவங்களுக்கும் அந்த மற்ற மேய்ப்பர்களுக்கும் சண்டை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மோசே வந்து தலையிட்டு
இவளுடைய எத்திரோனுடைய குமாரத்தி ஆகிய அவளோட மாடுகளுக்கு இவன் தண்ணி காய்ச்சி உதவி செய்கிறான். அப்போ இவன் அவங்களோட தகப்பன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். மோசேயை கூட்டிகிட்டு போகும்போது அவன் நீ இங்கேயே இருக்கிறியான்னு கேட்கும்போது சரி, அவனுக்கு இப்போ அரண்மனையை விட்டு அவன் எகிப்தில் அரண்மனையை விட்டு ஓடி வந்துட்டான் உயிருக்கு பயந்து. அப்போ அவன் அங்கேயே இருந்து அவளுடைய பெண்ணை அவன் மணந்து, சிப்போராங்கிறவளை மணந்து அவன் அங்கேயே ஆடு மேய்ச்சிட்டு 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் இருக்கிறான். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் இருக்கும்போது சீனாய் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியில் அவன் ஆடுகளை மேய்ச்சலை ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல முச்செடியில் தேவன் மோசையோட பேசுகிறாரு. எப்படின்னா முச்செடி எரிந்துட்டு இருக்குது. இவன் அது என்ன ஒரு முச்செடி எரியுது, ஆனால் செடி அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லி சற்று பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போகும்போது தேவன் மோசேன்னு சொல்லி கூப்பிட்டு பேசுகிறாரு. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, நீ செருப்பை கழட்டி போட்டுன்னு சொல்லிட்டு மோசேட்ட தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், அதாவது ஐ ஆம் தட் ஐ ஆம், இப்ரேய பதத்தில் ஹயா என்று சொல்லக்கூடிய தேவன் தான் உன்னோட பேசுகிறேன்னு சொல்கிறார். நீ என்னுடைய ஜனங்கள் எகிப்தில் ரொம்ப அடிமைத்தனத்தில் அவங்களுடைய கூக்குரலையும் அவங்களுடைய வேதனையான பொருளையும் நான் என்னுடைய சமூகத்தில் எட்டின்னு இருக்குது. நீ அவங்களை விடுவிக்கும்படியாக நீ அவங்களை போகணும்னு சொல்லுவான். முதல்ல மோசே தன்னால் முடியுமா இவ்வளோ, அதாவது பார்வோன் அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய அந்த சட்டத்திட்டங்களெல்லாம் எப்படி இருக்கும், இவ்வளவு பெரிய ஜனங்கள் எவ்வளோ பழகி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 25 to 30 லட்சம் ஜனங்கள், இவ்வளோ பேரையும் நான் விடுவிச்சு கூட்டிகிட்டு வர முடியுமான்னு அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கலக்கம். அதனால தேவன்கிட்டயே மோசே சொல்கிறான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாக இருக்கிறேன், நீங்கள் என்ன காட்டிலும் வேறு யாரையாவது நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு கொஞ்சம் மனசில் இதாக இருந்தாலும், இல்லை மோசே நீ இதுக்காக பயப்படாத, நான் உன் மூலயமா நிறையா அற்புதங்கள் அடையாளங்களால் இதை நிரூபிப்பேன், உன்னுடைய சகோதரனாக ஆரோனை கொண்டு நான் பேசுவேன், நீ அவன் இப்போ இந்த நீ வனாந்தரத்தை விட்டு நீ செல்லும் பொழுது அவன் உன்னை எதிர்கொண்டு வருவான், நீ இதுக்கு அடையாளமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஒரு கோலை கொடுக்குறாரு. அந்த கோலை தூக்கி போடும்போது அது சர்ப்பமாக மாறுது. திரும்பவும் அந்த சர்ப்பத்தோட வாழை பிடிக்கும் பொழுது அது திரும்பவும் கோலாக மாறுகிறது. முதல்ல மோசையை தூக்கி போட்டது தன்னுடைய கோலை, அது சர்ப்பமாக மாறி திரும்பவும் அது கோலாக மாறும் பொழுது தேவனுடைய கோலாக மாறுகிறது. இது ஒரு அடையாளம். மறுவிசை இன்னொரு அடையாளத்தை சொல்கிறாரு, நீ உன் கையை உன்னுடைய அதாவது துணியில் உடைக்குள்ள நீ கையை உள்ள விடுன்னு சொல்லும் பொழுது வெளியே எடுத்து பார்க்கும்போது கை குஷ்டமாயிருது. அப்போ அவன் பார்க்கும்போது ஒரு கனப்பொழுதில் மாறிச்சு. திரும்பவும் உள்ளே போடு உன்னுடைய கையன்னு சொல்லும் பொழுது பழையப்படி அவனுடைய கை மாறி. இது 2வது அற்புதம் ஆகுது. அப்போ இந்த அற்புதம் தான் அடையாளம் தான் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அடையாளம் சொல்லிட்டு, அப்போ சரின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட மோசே வனாந்தரத்தை விட்டு எகிப்து தேசத்துக்கு கடந்து செல்றான். அவனுடைய அண்ணனாகிய ஆரோனும் மோசேயும் பார்வோனிடத்தில் இப்படியாக செல்ல போகிறோம் அப்படிங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் போய் இந்த மாதிரி தேவன் வனாந்தரத்தில் மோசேயோட பேசினார். இந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு அவர் மனஸ்தாபப்பட்டு நம்ம மீட்கும்படியாக அவர் வரப்போகிறாரு அப்படிங்கிற காரியத்தை சொல்லும் பொழுது முதல்ல ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கிட்டு இவங்க ஜனங்கள்கிட்ட பேசிட்டு அவன் பார்வோன்கிட்ட போய் ஜனங்களை விடுவிக்கும்படியாக, அதாவது ஆராதனை செய்யணும், எங்களுடைய எபிரேய தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதனை செய்து அவர்களுக்கு பலி செலுத்தணும், அதை விட நீங்கள் ஜனங்கள் எல்லாம் 3 நாள் வனாந்தரத்துக்கு எங்களை அனுப்பும்படியான உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி பார்வோன்கிட்ட கேட்கும் பொழுது பார்வோனுக்கு அது எரிச்சலாக இருக்குது. இவன் சும்மா இருக்கிறதுனால வேலையை விட்டுட்டு மற்றதெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு வந்த வேலை, அதாவது ஏற்கனவே செஞ்ச வேலையை விட இன்னும் அதிகமான வேலையை கொடுத்து அவங்கள ரொம்ப உபத்திரவத்துக்குள்ளாக நடத்தும் பொழுது ஜனங்கள் ஒரு மாதிரி சங்கடப்பட ஆரம்பித்தாங்க. சம்பளம் ஆடும்போது தேவன் திரும்பவும் பேசுகிறாங்க, நான் உங்களை விடுவிப்பேன், நீங்கள் கலங்காதீங்க, தைரியமாக இருங்க, இந்த தேசத்திலிருந்து நான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடி உங்களை இந்த தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு செல்வேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அதை நம்பி திரும்பவும் மோசே பார்வோனிடத்தில் போகிறான். பார்வோனிடத்தில் மோசேயும் ஆரோனும் எப்போவுமே சேர்ந்து தான் போகிறாங்க. அப்போ அங்கே போய் என்னுடைய ஜனங்களை விடுவிக்க முடியாத தேவன் சொல்லுகிறார். இதற்கு அடையாளமாக நான் ஒரு அற்புதத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் கோலை போடுறான். ஆண்டவர் கொடுத்து அந்த கோலை போடும் பொழுது அந்த கோல் சர்ப்பமாக மாறுது. அந்த அரண்மனையில் அவனுடைய மற்ற மந்திரவாதிகள் இதே போல் அவங்களும் செஞ்சாங்க. தங்களுடைய கையில் இருக்கிற கோல்னால பாம்பா சர்ப்பமாக மாறுறதை பார்த்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா அந்த பாம்புகளையும் மோசேயினுடைய சர்ப்பமானது விழுங்கி போட்டதுன்னு பார்க்குறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் மேலான கர்த்தர் தான் தேவன்கிறத ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் அதை உறுதிப்படுத்துகிறவராக இருந்தார். இப்போ
முதல் நாள் போய் கேட்கும் பொழுது இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்தது. அப்போ தண்ணீரில் அந்த கோலை வைக்கும் பொழுது அந்த தண்ணீர் ரத்தமாக மாறினது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாதைகளை, ஏன்னா எகிப்தி ஜனங்கள் 10 விதமான தெய்வங்களை வணங்கி வந்தாங்க. அவங்க சூரியனை வணங்கினாங்க. இயற்கை உற்பத்திக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் ஒவ்வொன்றும், அது 10 விதமான தெய்வங்கள், எகிப்தின் தெய்வங்கள் இருக்கு. அந்த 10 விதமான தெய்வங்களும் ஒன்றும் இல்லை, தான் அவங்க அந்த தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதை நிரூபிக்கும்படியாக அந்த 10 வாதைகளை அனுப்பி, ஏன்னா அந்த 10 வாதைகள்னா அந்த தெய்வங்களுக்கு, அவங்க கும்பிட்ட அந்த தெய்வங்களுக்கு எதிரடையாக அவங்களெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக 10 வாதைகளை அனுப்புனாங்க. அந்த 10 வாதைகள் என்னன்னு சும்மா நம்ம ஒரு மேலோட்டமா நம்ம பார்ப்போம். 10 விதமான வாதைகள் தேவன் நடப்பிக்கிறார். முதலாவதாக நைல் நதியை இரத்தமாக மாற பண்ணுகிறார். எகிப்தியர்களுக்கு நைல் நதி என்பது அப்பா தெய்வம், அதாவது ஹப்பி என்பது அதனுடைய பெயர். அந்த நதியின் தண்ணீரை இரத்தமாக மாறியதன் மூலமாக மீன்கள் செத்து நாறி நாற்றம் எடுத்தது. அப்பொழுது அந்த நதியினுடைய வல்லமை குறைத்து ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக தவளை தெய்வம், அதாவது தவளை தலை உடைய ஒரு தெய்வத்தை அவர்கள் ஹெத்து என்கிற தெய்வத்தை வணங்கி வந்தார்கள். அந்த தவளைகள் எல்லாம் புறப்பட்டு செத்து நாறுகிற காரியத்தை 2வது வாதையாக தேவன் நடப்பிக்கிறார். 3வதாக பேன்கள், தேசம் முழுவதும் பேன்கள், அதாவது ஹெப் என்கிற தெய்வம் பூமிக்கும் விவசாயத்திற்கும் உள்ள தெய்வம். அதாவது விவசாயத்திலே, பூமியிலே இந்த பேன்கள் மற்ற அழிவு காரியங்களை நிறுத்துகிற, மாற்றுகிற தெய்வமாக சொல்லப்படுகிற அந்த தெய்வத்துக்கு வல்லமை இல்லை என்பதை காண்பிக்கும்படியாக பேன்கள் எல்லாம் அனுப்பி தேவன் தேசத்தை அழிவுக்கு நேராக நடத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். 4வதாக வண்டுகள் தேசமெங்கும் விளைந்த புல் பூண்டு பயிர் வகையெல்லாம் அழிக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது ஷீ ஹெப்பி, அதாவது பூச்சிகளின் தெய்வம் என்று எகிப்தியர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தின் வல்லமை அவர் ஒடுக்குகிறதாக இந்த வாதை காணப்படுகிறது. 5வதாக மிருக ஜீவன்கள் மேல் கொள்ளை நோயை வரப்பண்ணுகிறார். எகிப்தியர்கள் ஓப்போஸ் என்கிற கன்றுக்குட்டி தெய்வத்தை அவர்கள் வணங்கி வந்த அந்த தெய்வத்தின் வல்லமையை மட்டுப்படுத்தும்படியாக மிருக ஜீவன்கள் மேல் கொள்ளை நோய் வரப்பண்ணி அழிவை உண்டு பண்ணுகிறார். 6வதாக எரிபந்த கொப்புளங்கள் என்கிற வாதையின் மூலமாக எகிப்தியரின் தெய்வமான செகமெத், அதாவது மருத்துவ தெய்வம், அந்த மருத்துவ தெய்வத்தின் வல்லமையை மட்டுப்படுத்தும்படியாக இந்த வாதையை நடப்பிக்கிறார். 7வதாக கல்மலை என்கிற வாதையை அனுப்புகிறார் தேசத்தின் மீது. இதனால் நிறைய அழிவுகளை தேசம் சந்திக்கிறது. அதாவது வான தேவதை என்று சொல்லக்கூடிய செப் என்கிற தெய்வத்தின் வல்லமையை மட்டுப்படுத்தும்படியாக இந்த வாதை தேவன் நடப்பிக்கிறார். 8வதாக வெட்டுக்கிளிகளை அவர்கள் வணங்கி வந்தார்கள். வெட்டுக்கிளி தலையுடைய ஒரு விதமான தெய்வம், அதாவது அதற்கு பேர் செராபிஸ். அந்த தெய்வத்தை வல்லமையை ஒன்றுமில்லை என்று ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்கும்படியாக வெட்டுக்கிளிகளை அனுப்பி மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் அதை அழித்து நாசம் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். 9வதாக அவர்களுடைய தெய்வம், அதாவது ரா என்கிற சூரியன், இதுதான் அம்மா தெய்வம். ஹப்பி என்கிற நைல் நதி அப்பா தெய்வம், ரா என்கிற சூரியன் அம்மா தெய்வம். இந்த சூரிய தெய்வத்தின் வல்லமையை மட்டுப்படுத்தும்படியாக காரிருளை தேவன் வாதையாக அனுப்புகிறார். முடிவாக 10வதாக ஹப்பிக்கும் ராவிற்கும் பிறக்கிற தலைச்சன் பிள்ளைகள், அதாவது ஹப்பி என்கிற தெய்வம் அது அப்பா தெய்வம், ரா என்கிறது அம்மா தெய்வம். பார்வோன் மன்னன் கூட இந்த ஹப்பிக்கும் ராவுக்கும் பிறந்த மகன் என்றுதான் தன்னை பிரகடனப்படுத்தினான் ஜனங்களுக்கு மத்தியில். எகிப்து ஜனங்களும் அதை நம்பினார்கள். அப்போ இந்த தெய்வங்களுடைய வல்லமை ஒன்றுமில்லை அப்படிங்கிறத ஜனங்களுக்கு மத்தியில் நிரூபிக்கும்படியாக தான் தலைச்சன் பிள்ளை சங்காரம், அதாவது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். அந்த சேஷ்ட புத்திர அவனை இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுவியாமல் போனால் நான் உன்னுடைய தலைச்சன் பிள்ளையாகிய சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று
மோசேக்கு தேவன் சொல்லி அதை பார்வோனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் மனதை கடினப்படுத்தி தான் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 9 வாதைகளுக்கும் அவன் வாதித்த போதும் ஜனங்களை விடுவிக்கலை. இப்போ இந்த 10வதாக இந்த தலைச்சன் பிள்ளை சேஷ்ட புத்திர இந்த சங்காரத்தின் மூலமாக தான் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி போகிறத நம்ம பார்க்கும் பொழுது அந்த 10வது வாதையாகிய தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை தேவன் அனுமதிக்கும் போது தான் பார்வோன் ரொம்ப பயந்து போய், ஏன்னா பார்வோனுடைய வீட்டு தலைச்சன் பிள்ளையிலிருந்து எகிப்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடந்தது. மிருக ஜீவன்கள்லையும் அந்த சங்காரம் நடந்தது. இப்படி எல்லாத்தையும் நடக்கும் பொழுது இன்னும் என்ன நடக்குமோ நம்ம பயந்து தான் பார்வோன் மோசேயின் இடத்துல ஆரோனத்துல நீ உன்னோட ஜனங்களை கூட்டிட்டு முதல்ல இந்த தேசத்தை விட்டு காலி பண்ணி போங்கன்னு துரத்தாத விதமா அவங்களை துரத்தும் போது ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலோசனை படி அவர்களிடத்துல பொண்ணு வெள்ளி உயர்ந்த வஸ்திரங்கள் இவங்களோட தான் அவங்க புறப்பட்டு வர்றாங்க. அதாவது வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க பிசைந்த மா புளிக்கு முன்பாக அன்றைய தினம் ராத்திரிலே அவங்க கிளம்பினாங்கிற அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவங்க எதிர்பார்க்கல இப்படி இவ்வளோ திடுதுப்புன்னு அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்கங்கிற ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க கிளம்புறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன் அந்த சங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலமாக தேவன் பஸ்கா என்கிற ஒரு பலியை கொடுக்கும்படியாக ஆசரிக்கும்படியாக சொல்லுகிறார். அதாவது அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்களுடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை அந்த வீட்டினுடைய நிலைக்கால்களில் பூசும் பொழுது எகிப்துக்கு மத்தியில் கடந்து செல்கிற சங்காரத்தூதன் இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் கடந்து செல்லும் பொழுது அந்த இரத்தத்தை கண்டு அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த சங்காரத்தை நடத்தாதபடிக்கு அவன் கடந்து செல்லுவான் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட இஸ்ரவேல் ஜனங்களை முதல்ல பஸ்கா என்கிற பண்டிகையை ஆசரிக்கும்படியாக தேவன் சொல்லுகிறார். அவங்க கடைப்பிடித்து எகிப்தியர்கள் மத்தியில் இஸ்ரவேலர்கள் இருந்த பொழுது அன்றைய தினம் ராத்திரியில் அந்த சங்காரத்தூதன் கடந்து சென்று பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற அவனுடைய குமாரன் முதல் கொண்டு எல்லார் வீட்லேயும் இருக்கிற தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடந்தது. மிருக ஜீவன்கள்லையும் அதே மாதிரி நடந்தது. அப்போ எகிப்து முழுக்க ஒரே ஓலம், ஒரே மரண ஓலம், அதாவது துக்கமான ஒரு காரியம். எல்லா வீட்லேயும் சாவு நடந்திருக்குது. அப்போ யார் வீட்டில் அதை இப்போ சந்தோஷம் இருக்க முடியும்? அப்போ ஜனங்கள் எல்லாம் வெறுத்து போய் நீங்கள் எல்லாம் போங்க போங்க போங்கன்னு துரத்தி விடாத குறையாக இஸ்ரவேலர்களை துரத்தி விடுறாங்க. அப்போ இவங்க கேட்ட எல்லாத்தையுமே அதுக்கு மேலே ஜனங்களை இவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ இவங்க வேதம் சொல்லுகிறது 5 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்கன்னு. 5 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா ஒரு ஆண்மகன் இருந்தால் அவனுக்கு மனைவி, அவனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 பிள்ளைகள் வச்சா கூட அவங்கள பெரியவங்க அப்படின்னு எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டா கூட குறைஞ்சது அவங்க 20 லட்சத்திலிருந்து குறைஞ்சபட்சம் 20, அதிகபட்சம் ஒரு 30 லட்சமாக இருக்கலாம்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த 30 லட்சம் ஜனங்களோட கிட்டத்தட்ட 20-30 லட்சம் ஜனங்களோட அவன் எகிப்திலிருந்து அவன் புறப்பட்டு மோசே, ஆரோன், மிரியாம் எல்லாம் இவங்க வழிநடத்தி அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போது மோசே யோசேப்பனுடைய எலும்பு, அதாவது 400 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு யோசேப்பு மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் அவர் மரிக்கிறார். என்னன்னா, நீங்கள் இங்கிருந்து விடுதலையாகி போகும் பொழுது என்னுடைய எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குற நாளில் என்னுடைய எலும்புகளையும் எடுத்துட்டு போய் அந்த தேசத்தில் நீங்கள் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் மரித்திருந்தார். அதனால மோசே யோசேப்பினுடைய எலும்புகளையும் எடுத்துட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு கிளம்புகிறாங்க. இவங்க வனாந்திரத்தை கடந்து கூட்டிட்டு அந்த 3 நாள் கடந்து அந்த செங்கடலுக்கு முன்னாடி வரும்பொழுது பின்னாடி பார்வோன் இவங்களை இப்படி அனுப்பிட்டோமே, இப்போ தேசத்தில் எகிப்து தேசத்தில் வேலை செய்யக்கூடியவங்க யாருமே இல்லை, நம்ம எப்படி இதை மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்வோன் தன்னுடைய ரதங்களோட சேனைகளோட அவன் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு வர்றான். அப்போ மோசே எங்கே நிற்கிறாங்கன்னா செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது ஜனங்கள் பார்வோனுடைய சேனைகளும் அவனுடைய ரதங்களும் வர்றதை கேள்விப்பட்டு உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. ஐயோ, நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு வேளை மறைச்சு போயிடுவோமோ, பார்வோன் நம்மளை அழிச்சு போட்டுறோன்னு சொல்லிட்டு பயந்து அந்த சூழ்நிலை ஆண்டு சொல்கிறாரு, நீ இந்த செங்கடலுக்கு நேராக உன்னுடைய கோலை நீட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ மோசே கோலை நீட்டும் பொழுது அந்த செங்கடல் 2ஆக பிரிந்தது. கண்கூடாக ஜனங்களுக்கு முன்பாக அந்த செங்கடல் 2ஆக பிழிந்து வழி விட்டது. அவங்க வெட்டாந்தரையில் நடந்தது போல் அத்தனை லட்சம் ஜனங்களும் அவங்க நடந்து
அக்கறைப்பட்டாங்க. அப்போ அந்த அக்கறைப்படும் பொழுது பிளந்த அந்த சமுத்திர ஜலமானது இவங்களுக்கு வழியை விட்டுட்டு அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அக்னி ஸ்தம்பமாக இருந்தது. ஆனால் பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் வந்து அந்த பிளந்த சமுத்திரத்தினால் அவங்க மூடப்பட்டு அவங்க எல்லாரும் கடலிலே மாண்டு போனார்கள் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். இதை வந்து ஒரு பாட்டாக மிரியாமும் அவங்களுடைய எல்லா ஜனங்களும் வந்து ஒரு பாட்டாக பரங்கி, அதாவது தேவன் வந்து இப்படியான மகத்துவமான காரியங்களை செய்தார், யுத்த வீரர்களும் ரதங்களும் கடலிலே தள்ளுண்டு மாண்டு போயின அப்படிங்கிறத ஒரு பாட்டா அந்த இடத்துல பாடுறாங்க. இப்ப இப்படியாக அந்த இடத்துல தான் இன்று கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பதில்லை, ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல நிறைவேற்றாரு. அப்படியாக இவங்கள் வந்து செங்கடலை கடந்து அந்த வனாந்தரத்தில் வர்றாங்க. இதற்கு பின்பாக மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மாரா என்கிற இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல ஒரு தண்ணியை போய் அந்த ஜனங்கள் எல்லாம் குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் மிகவும் கசப்பாக இருந்ததுனால முறுமுறுத்து மோசே கிட்ட போய், இந்த தண்ணீர் மிகவும் கசப்பாக இருக்கிறது, நாங்கள் குடிக்க முடியலை, நாங்கள் வேறு என்னத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. மாரா என்றாலே கசப்பு என்பது தான் அர்த்தம். அப்போ அந்த இடத்துல இருந்த தண்ணீர் மிகவும் கசப்பாக இருந்த பொழுது மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார். தேவன் அந்த இடத்துல ஒரு மரத்தை காண்பித்து அதை தண்ணியில் போடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை போல் மோசே போட்ட பொழுது அந்த தண்ணீர் வந்து கசப்பான தண்ணீர் வந்து மதுரமாக மாறுகிறது. அந்த இடத்துல கர்த்தர் வந்து ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அவங்கள அந்த இடத்துல சோதிச்சு பார்க்குறேன்னு வசனம் சொல்லுகிறது. அங்கே அவர்களை சோதித்து, வசனம் யாத்ராகமம் 15வது அதிகாரம் 25 மற்றும் 26 இந்த வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது 26வது வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இப்படி ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய தன்மைகளை, தேவனுடைய இரக்கத்தை, அவருடைய சுபாவத்தை காண்பிக்கும்படியாக தேவன் ஒவ்வொன்றாக நடப்பிக்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கர்த்தர் யார் என்பதையும், அவர் எப்படி இருப்பார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய உருவம் என்ன, அவருடைய சத்தம் என்னது, அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை குறித்து அவங்க அறியாது இருந்ததினால, அதாவது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் வந்து அவருடைய தன்மைகளை, இப்படிப்பட்ட கிரியைகளை, அவருடைய பராக்கிரமத்தை அவருடைய, அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் நாட்களில் அவர் நடப்பிக்கவில்லை. ஆனால் இந்த பழுகி பெருகின 430 வருஷம் பழுகி பெருகின இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இனி ஒரு இஸ்ரவேல் என்கிற ஒரு புதிய தேசமாக, ஒரு கோத்திரம், அதாவது தேவனுடைய பரிசுத்த சந்ததி எப்படியாக தன்னுடைய குணாதிசயங்களை, தன்னுடைய தன்மைகளை, தன்னுடைய பராக்கிரமத்தை அறிஞ்ச ஜாதியாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினதுனால தேவன் தன்னுடைய ஒவ்வொரு கிரியைகளையும், தன்னுடைய வல்லமைகளையும் பராக்கிரமத்தையும் இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார், காண்பிக்க விரும்பினார். அதனால தான் இந்த முதலாவது மாரா என்கிற இடத்துல அவர் வந்து நியமங்களையும் நியாயங்களையும் கற்று கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிட்டு, நீங்கள் அப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாதையும் உங்களுக்கு வராது, ஒரு தீமையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறார். இதற்கு பின்பு அவங்க எல்லாம் ஏலிம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினாங்கன்னு பார்க்குறோம். இதற்கு அப்புறம் வந்து அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். அப்போ அவங்க வந்து ஒரு முறுமுறுக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, எங்களை வனாந்திரத்தில் இப்படி கூப்பிட்டு வந்து சாகடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மோசே கிட்டையும் ஆரோனிடமும் முறையிடும் பொழுது, அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவங்கள வந்து சாயங்காலத்துல இறைச்சியும்
காலையில அவங்க வந்து மன்னா என்கிற வஸ்துவினாலயும் அவங்கள நான் போஷிப்பேன்னு சொல்றாரு. அப்படியாக அவங்களுக்கு காலையில வந்து ஒவ்வொரு நாளும் மன்னா என்கிற ஒரு காரியத்த தேவன் வந்து வனாந்திரத்துல அவங்களுக்கு போஷிக்கும்படியாக நடப்பிக்கிறார். அந்த மன்னா வந்து கொத்துமல்லி விதையளவு தேனிட்ட பணியாரம் போல ருசியாக இருந்ததுன்னு சொல்றாங்க. இவங்க 6 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு தேவையான அளவு அவங்க சேகரிக்கலாம். ஆனால் 7வது நாள் வந்து அவங்க அந்த சேகரிக்கிற வேலைய செய்யக்கூடாது. அது ஓய்வு நாள் அப்படிங்கிறத அனுசரிக்கணுங்கிறத தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அந்த 7வது நாளுக்கு தேவையான அந்த மன்னாவ 6வது நாள் 2 மடங்கு அவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு தேவையானத மட்டும் தான் ஒவ்வொரு நாளும் அவங்க பொறுக்கி எடுத்துக்கொள்ளணும். அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக எடுத்தா, அது வந்து பூச்சி பிடித்து நாறுனது என்று அந்த வேதத்துல நம்ம பார்க்குறோம். அப்ப அவங்கவங்களுக்கு தேவையானது மட்டும் தான் எடுக்கணும். குறைவாகவும் எடுக்கக்கூடாது, அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. அதேபோல 6ஆம் நாள் 2 மடங்கு நம்ம எடுத்துக்கணும். 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை இந்த இடத்துல தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு பின்பாக வந்து அவங்க ரெவிதீம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம மறுபடியும் அவங்க முறுமுறுக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து மோசேட்ட போயி அவங்க முறுமுறுக்கும் பொழுது, தேவன் என்ன சொல்றாருன்னா, "நீ ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையில் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும்" என்றார். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம். அப்ப அந்த கன்மலைய பார்த்து அடிக்கும் பொழுது, அந்த இடத்துல தண்ணீர் புறப்பட்டு வருகிற அந்த இடத்துக்கு மேரிபா அப்படிங்கிற பெயர் இருப்பதாக நம்ம படிக்கிறோம். இதற்கு பின்பாக தான் அமலேக்கியர்கள் வந்து தேவனுடைய ஜனங்களோட யுத்தம் பண்ணும்படியாக வந்தாங்க. மோசே வந்து யோசுவாவை அனுப்பி நீ யுத்தம் பண்ணும்படியாக அந்த இடத்துல நடந்த அந்த காரியத்தில் வந்து மோசே கையை உயர்த்தின போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அவன் கையை அசந்து போய் தாழ்த்தும் பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது ஆரோன் வந்து மோசேயோட கை ரெண்டையும் பிடிச்சு அவனை தாங்கும்படியாக செய்யும் பொழுது அமலேக்கியர்களை அவங்க மேற்கொண்டு அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு பலி செலுத்தி தேவனை வந்து யெகோவா நிசி அப்படிங்கிற பெயரினால தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லுகிறது. மோசே இந்த இடத்துல தேவனுக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அந்த இடத்துல ஒரு பலி செலுத்துகிற காரியத்தோட இந்த பகுதியை நம்ம இப்பொழுது முடித்து மீண்டுமாக நம்ம அடுத்த பகுதியில் நம்ம இதுக்கு தொடர்ந்து காரியங்களை நம்ம தியானிப்போம். இப்பொழுதும் தேவனே, இந்த பகுதியை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக, உம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ணின தயவுக்காக, உம்முடைய கிரியைகளை மகத்துவமான உம்முடைய கிரியைகளை ஜனங்களுக்கு முன்பாக நடப்பித்து எங்களுக்கு இன்றைக்கும் அதை திருஷ்டாந்தப்படுத்தி எங்கள் கண்களுக்கு முன்பாக நீர் வைத்து ஆண்டவரே, இப்படியாக நீர் எங்களையும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக என் தேவனே, இன்னும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை இன்னும் ஆண்டவரே அதிகமாக உம்முடைய வல்லமையும் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய ஆண்டவரே மனக்கண்களை திறந்து வழிநடத்தும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்பதை யெகோவா மேசியாவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன்.